தங்காலையில் போதைப்பொருள் மீட்பு, இருவர் கைது. விடுதலை புலிகளுக்கு சொந்தமானது என நம்பப்படும் தங்கம் மத்திய வங்கிக்கு வழங்கப்பட்டது. ஜனாதிபதியை படுகொலை செய்ய திட்டம், அஜித் தர்மபால தகவல். அரசு சேவையின் பணிகளை எளிதாக்க வரும் கவர்மெண்ட் சூப்பர் ஆப். தங்காலை பகுதியில் 3 லோரிகளில் போதைப்பொருள் கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். தங்காலை சீனிமோதிரு பகுதியில் உள்ள வீட்டின் புனரமைப்பு பணிகளில் ஈடுபட்டிருந்த நிலையில் திடீர் உடல் நலக்குறைவினால் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு உயிரிழந்த நபரின் 2 மகன்மார்களை இன்று கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். தங்காலை சீனிமோதிரு பகுதியில் புனரமைப்பு பணிகள் நடைபெற்று வரும் ஒரு வீட்டிலிருந்து 2 ஆண்களின் சடலங்கள் நேற்று காலை கண்டுபிடிக்கப்பட்டன. தங்காலை சீனிமோதிரவில் ஒரு பழைய வீட்டை வாங்கிய ஒருவர் அதனை சுற்றி ஒரு மதிலை கட்டி பல நாட்களாக கட்டுமான பணிகளை மேற்கொண்டு வந்ததாக கூறப்படுகின்றது. அந்த வீட்டை புனரமைக்கும் பணிகளுக்கு 3 தொழிலாளர்கள் பணிக்கு அமர்த்தப்பட்டுள்ள நிலையில் அவர்கள் 3 இணைந்து வீட்டில் மது அருந்தியுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் அவர்களில் ஒருவருக்கு திடீரென சுகவீனம் ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து அவர் தமது பிள்ளைகளுக்கு அறிவித்ததாகவும் அவர்கள் வந்து அந்த நபரை தங்காலை ஆதார வைத்தியசாலையில் அனுமதித்ததாகவும் போலீஸ் விசாரணையில் தெரிவிக்கப்படுகின்றது. எவ்வாறாயினும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நபர் சிகிச்சை பலனின்றி நேற்று காலை உயிரிழந்ததாக கூறப்படுகின்றது. உயிரிழந்தவர் தங்காலை பகுதியைச் சேர்ந்த விதாரந்தனியவை சேர்ந்த 50 வயதுடைய துசித குமார் என தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த நபரின் 2 பிள்ளைகளே இன்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தக நபர்களின் தந்தையின் மரணம் குறித்து சந்தக நபர்கள் தங்களை போலீசில் வழங்கிய முறைப்பாட்டை அடுத்து போலீசார் அந்த கட்டுமான பணிகள் நடைபெற்ற வீட்டுக்கு நேற்று சென்றனர். அந்த வீட்டின் ஒரு அறையில் மேலும் 2 சடலங்கள் இருந்தமை கண்டறியப்பட்டிருந்ததுடன் அங்கு 3 லோரிகள் இருந்து பெருமளவிலான போதைப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. அத்துடன் சம்பவம் தொடர்பில் ஏற்கனவே லோரிகளின் 3 சாரதிகளும் போலீசாரினால் தடுத்து வைக்கப்பட்ட விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. விடுதலை புலிகளுக்கு சொந்தமானதாக நம்பப்படும் 10,000 தங்க பொருட்களில் 6,000 தற்போது இலங்கை மத்திய வங்கியிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வுத்துறை கொழும்பு தலைமை நீதவான் அசங்க எஸ் போதரகமவிடம் தெரிவித்துள்ளது. இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே குற்றப்புலனாய்வுத்துறை அதிகாரிகள் இந்த தகவலை மன்றுக்கு தெரியப்படுத்தினர். கடந்த போரின் போதும் அதற்கு பின்னரும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உள்ள முகாம்கள், வங்கிகள் மற்றும் கட்டிடங்களிலிருந்து மீட்கப்பட்ட இந்த தங்கப் பொருட்கள் நீதிமன்ற உத்தரவின் பேரில் தேசிய ரத்தின கற்கள் மற்றும் நகைகள் ஆணையத்திடம் முன்னர் ஒப்படைக்கப்பட்டிருந்தன. தங்க பொருட்களின் அளவு மற்றும் எடை உட்பட விரிவான அறிக்கையை நீதிமன்றம் மற்றும் குற்றப்புலனாய்வுத்துறையிடம் சமர்ப்பிக்குமாறு தேசிய ரத்தின கற்கள் மற்றும் நகைகள் ஆணையத்துக்கு நீதிமன்றம் முன்னர் உத்தரவிட்டது. அதன்படி அதிகார சபையால் நடத்தப்பட்ட ஆய்வுக்கு பிறகு 6,000 தங்க பொருட்கள் இலங்கை மத்திய வங்கிக்கு மாற்றப்பட்டதாக குற்றப்புலனாய்வுத்துறை அதிகாரிகள் நீதிமன்றில் தெரிவித்தனர். இந்த வழக்கு நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது முன்னேற்ற அறிக்கையை சமர்ப்பித்தே அவர்கள் இந்த தகவலை சமர்ப்பித்தனர். மனிதாபிமான நடவடிக்கையின் போது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மீட்கப்பட்ட தங்க பொருட்கள் உள்ளூர்வாசிகளால் தானாக முன்வந்து விடுதலை புலிகளுக்கு வழங்கப்பட்டன அல்லது அவர்களிடமிருந்து விடுதலை புலிகளால் பலவந்தமாக எடுத்துச் செல்லப்பட்டன என்பது முன்னர் நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டது. மேலும் இந்த விஷயங்களை கண்டறிய விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை படுகொலை செய்வதற்கான திட்டம் நடத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை போலீசாரை அரசியலில் இருந்து விடுவிப்பதற்கான சர்வதேச அமைப்பின் உறுப்பினரும் ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரியுமான அஜித் தர்மபால இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். இணைய ஊடகம் ஒன்றில் இடம்பெற்ற நேர்காணலில் கலந்து கொண்டு பேசிய அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவு அல்லது பாதுகாப்பு பிரிவின் உறுப்பினராக மாறுவேடமிட்ட ஒரு கொலையாளி மூலம் இந்த திட்டம் செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். இதன் காரணமாக ஜனாதிபதியின் பாதுகாப்பு நடவடிக்கைகள் கடுமையாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் வலியுறுத்தினார். இந்த தகவல் மிகவும் நம்பகரமான ஆதாரங்களில் இருந்து எடுக்கப்பட்டதாகவும் அதை புறக்கணிக்க முடியாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தனியான கணினி செயலி மூலம் பொதுமக்கள் அரசு சேவைகளை அணுகும் வகையில் அரசாங்க சூப்பர் ஆப் ஒன்றை உருவாக்க அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. ஒன்றுக்கொன்று வித்தியாசமான முறைமைகள், பல்வித அத்தாட்சிப்படுத்தும் செயல்முறைகள் மற்றும் பல்வேறு அரசு திணைக்களங்கள் மூலம்
மீண்டும் மீண்டும் தரவுகளை உட்சேர்ப்பதற்கு தேவையான அரசு சேவைகளை வழங்குவதற்காக சமகாலத்தில் ஒன்றுக்கொன்று வித்தியாசமான அணுகுமுறைகளால் பிரஜைகளுக்கு குறிப்பிடத்தக்க அளவு சிரமங்கள் ஏற்படுகின்றமை அவதானிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அதன் மூலம் வருடாந்தம் 500 மில்லியன் ரூபாய்களுக்கும் அதிகமான பொருளாதார பாதிப்புகள் ஏற்படுகின்றமையும் மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. அதனால் இலங்கையின் டிஜிட்டல் பொருளாதார திட்டத்துக்கு அமைய பிரஜைகளுக்கு தனியான கணனி செயலி ஒன்றின் மூலம் அரசு சேவைகளை வழங்குவதற்காக விரிவான விடயங்களை உள்ளடக்கக்கூடிய வகையில் அரசாங்க சூப்பர் ஆப் செயலியை அபிவிருத்தி செய்வது மூலோபாய முன்னுரிமையாக அடையாளம் காணப்பட்டுள்ளது. அனைத்து அரசு சேவைகளையும் பொதுவானதொரு பயனர் நேயம் மிக்க கைத்தொலைபேசி மற்றும் இணைய செயலியாக ஒருங்கிணைத்து இலங்கையில் 18 வயதுக்கு மேற்பட்ட 14 மில்லியன் பிரஜைகளுக்கும் மற்றும் வருடாந்தம் 2 மில்லியன்கள் அணுகக்கூடிய உபதிரை மூலம் அரசு சேவைகளுக்கு தடையின்றி அணுகுவதற்கான இயலுமையை வழங்கும் டிஜிட்டல் தளம் ஒன்று இந்த கருத்திட்டத்தின் மூலம் தயாரிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய அரசாங்க சூப்பர் ஆப் செயலி 2 கருத்திட்ட படிமுறையின் கீழ் 500 மில்லியன் ரூபாய்கள் மொத்த செலவில் 2025 தொடக்கம் 2026 ஆண்டு காலப்பகுதியில் நடைமுறைப்படுத்துவதற்காக டிஜிட்டல் பொருளாதார அமைச்சராக ஜனாதிபதி சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. யாழ்ப்பாணம் மாவட்ட பெண் ஊடகவியலாளர் ஒருவரின் தொழில் பணிகளை தடை செய்யும் வகையில் மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ள சம்பவம் தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் வன்மையாக கண்டனம் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஊடகவியலாளர்கள் தங்கள் கடமைகளை சுதந்திரமாகவும் இடையூறு வகையிலும் மேற்கொள்ளும் உரிமை ஜனநாயகத்தின் அடிப்படை அம்சமாகும். இத்தகைய மிரட்டல்கள் ஊடக சுதந்திரத்தை மட்டுமன்றி ஜனநாயகத்தின் அடித்தளத்தையே பாதிக்கும் ஆபத்தான நிகழ்வாகும். எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக விசாரணை நடத்தி குற்றத்தை நிகழ்த்தியவர்களுக்கு எதிராக சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாண கல்வி அமைச்சின் அலுவலகத்துக்கு முன்னால் சிவசேனை அமைப்பினரால் நேற்று உண்ணாவிரத போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. குறித்த போராட்ட பகுதிக்கு செய்தி சேகரிக்க சென்ற ஊடகவியலாளருக்கு நபர் ஒருவரால் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டது. ஊடகவியலாளர்களால் தன் நாட்டுக்கு பெரும் பிரச்சனை என்று அவரை வாய்க்கு வந்தபடி குறித்த நபர் பேசியுள்ளார். இது தொடர்பான காணொலி வெளிவந்து பெண் ஊடகவியலாளர் என்றும் பார்க்காமல் அடாதாக நடந்துள்ளமை கண்டனங்கள் வலுப்பெற்று வருகின்றது. பேராதனை வீதியில் கொள்ளை சம்பவங்களில் பயன்படுத்தப்படும் அரிய ரசாயனம் கலந்த 5000 ரூபாய் நோட்டை பயன்படுத்தி லோரி ஓட்டுநரை மயக்கமடைய செய்து 90,000 ரூபாய் கொள்ளையடித்ததாக பாகிஸ்தானியர்கள் 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். இலங்கைக்கு சுற்றுலா விசாக்களில் நாட்டில் தங்கியிருந்த சந்தேக நபர்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட பண மோசடி நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக நம்பப்படுகிறது என்று போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் பேராதனை வீதியில் சனிக்கிழமை நடந்ததாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவது, அங்கு சந்தேக நபர்கள் 5000 ரூபாய் நோட்டை மாற்ற உதவி கோரும் வகையில் லொரியை நிறுத்தி ஓட்டுநரை அணுகினர். ஓட்டுநரிடம் பேச்சை கொடுத்த சந்தேக நபர்களில் ஒருவர் அந்த 5000 ரூபாய் நோட்டை ஓட்டுநரின் முகத்துக்கு அருகில் கொண்டு சென்றார். அப்போது சாரதி சுயநினைவை இழந்ததாக கூறப்படுகின்றது. ஓட்டுநர் சுயநினைவு திரும்பிய போது 90,000 ரொக்கம் திருடப்பட்டதை கண்டுபிடித்ததை அடுத்து அவர் பேராதனை போலீசில் முறைப்பாடு செய்தார். அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகள் மூலம் சந்தேக நபர்கள் தப்பிச் சென்ற வாகனத்தை அடையாளம் காண புலனாய்வாளர்கள் வழிவகுத்ததாக போலீசார் தெரிவித்தனர். வாகனத்தின் உரிம தகடு எண்ணெய் வைத்து வத்தலையில் உள்ள ஒரு வாடகை சேவை மையத்துக்கு வாகனம் சென்றதாக போலீசார் கண்டறிந்தனர். அதில் அந்த வாகனம் பாகிஸ்தானியர் ஒருவரால் வாடகைக்கு எடுக்கப்பட்டது தெரிய வந்துள்ளது. வாகனத்தின் GPS அமைப்பை பயன்படுத்தி மேலும் கண்காணித்ததில் செப்டம்பர் 21 திககோட பகுதிக்கு வாகனம் பயணித்தது கண்டறியப்பட்டது. இந்த உளவுத்துறை தகவலின் பேரில் பேராதனை போலீசார் திககோட காவல்துறையுடன் ஒருங்கிணைந்து வாகனத்துடன் சந்தேக நபர்களை கண்டுபிடித்து கைது செய்தனர். கைதான 3 பாகிஸ்தானியர்களும் பேராதனை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டு கண்டி நீதவான் நீதிமன்றத்தில் ஆயர்படுத்தப்பட்டனர். இந்த நிலையில் மேலதிக விசாரணைகள் நிலுவையில் உள்ளதால் சந்தேக நபர்களை அக்டோபர் 2 வரை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.